அடுத்ததாக சகோதரர்களே, அந்த ஃபங்க்ஷனில் இன்னொன்று நடக்குது என்ன தெரியுமா? அந்த ஆராத்தி எடுத்தல் ஒரு நிகழ்வே செய்வார்கள். கண்ணூரெல்லாம் கழிஞ்சி ஃபிங்கர் போல் அந்த ஒவ்வொரு பால் வச்சு அதை வச்சு ஆராத்தி எடுத்தலண்டு அந்த மணப்பெண்ணுடைய தலையை சுற்றி எடுத்து அதில் வெத்தில வைப்பாங்க. வெத்தில வச்சு பால் வச்சு பழங்களை வச்சு இப்படி எத்தனை விஷயம் ஒவ்வொரு ஊரில் மாறி மாறி நடக்குது. ஆராத்தி எடுத்தல் நடக்குது. இதை பற்றியும் கேளுங்க. நீங்கள் இலங்கையில் உள்ள எந்த ஜமாத்தை சார்ந்த உலமாக்கள்கிட்டையும் கேளுங்க. மௌலைமாரு கேளுங்க, அம்புட்டு கேளுங்க. பள்ளி ஹஸ்ரத்தில் போய் கேளுங்க, ஹஸ்ரத் எங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்க போகுது, மணப்பெண் ஆராத்தி எடுக்கணும்னு சொல்கிறாங்க, இந்த பொருட்களை தயார் செய்ய சொல்கிறாங்க, இது இஸ்லாத்தில் இருக்குதா இல்லையா? இருக்குதுன்னா எங்களுக்கு சொல்லித்தாங்க. நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் பார்த்த ஹதீஸில் படித்த பிரட்டின புத்தகத்தில் படித்த குர்ஆனில் வாசித்த அளவுக்கு அரபிக்கில் வாசிச்சிருக்கிறோம், தமிழில் வாசிச்சிருக்கோம். எந்த லாங்குவேஜில் வாசித்தாலும் ஆராத்தி எடுக்கிறத பற்றி இஸ்லாத்தில் இல்லை. அப்படி செய்கிற முஸ்லீம்கள் இருந்தால் தயவு செஞ்சு எங்களுக்கு சொல்லித்தாங்க. ஹஸ்ரத் நீங்கள் இல்லைன்றீங்க, ஆனால் ஆராத்தி எடுப்பதற்கு இஸ்லாத்தில் ஆதாரம் இருக்குது, இந்த ஹஸ்ரத் சொன்னார் அல்லது இந்த ஹதீஸில் வருது அல்லது இப்படி வருது, அப்படியாவது காட்டுங்களே, ஆக குறைஞ்சது காட்டுங்களே. ஏன்னா இன்றைக்கி என்ன நடக்குதுண்டா, இல்லைன்னு சொல்கிற நேரத்தில் சகோதரர்களே, அது இருக்குதா இல்லையா என்பதை தேடி பார்க்குறதை ஒரு பக்கமாக வைத்து விட்டு அந்த சென்ன மௌலவிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடிய காலத்தில், அவங்களுக்கு எதிராக வசை பாடக்கூடிய காலத்தில், பொதுத்தலங்களில் அவங்களை விமர்சிக்கிற காலத்தில் இன்றைக்கி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.